ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தேங்காய்திட்டு துறைமுகத்தில் முதலமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற சிறப்பு பூஜை. விசைப்படகுகளை வணங்கி வழிபட்டனர் மீனவர்கள். 20 கோடி வருவாய் இழப்பு மோசடியில் முதலமைச்சருக்கு தொடர்பு உள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பரபரப்பு குற்றச்சாட்டு. பிள்ளைச்சாவடியில் நடைபெற்ற திரௌபதி அம்மன் ஆலய திருத்தேரோட்ட விழா. வடம் பிடித்து இழுத்தனர் ஏராளமான பக்தர்கள். தலைப்பாகை கட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பழங்குடியினர். மத்திய அரசு தங்களை பட்டியல் அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். மீன்பிடி தடைக்காலம் முடிவடைவதையொட்டி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் விசைப்படகுகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வங்கக்கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கு ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரையிலான நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்படும். இந்த தடைக்காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகளை சீரமைக்கும் பணி மற்றும் வலைப்பின்னுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வருவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட மீன்பிடி தடைக்காலம் முடிவடைவதையொட்டி தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல விசைப்படகுகளுக்கு வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் மீன்பிடி தொழிலுக்கு செல்லவுள்ள விசைப்படகுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் மற்றும் புதுச்சேரி மீன்பிடி துறைமுக விசைப்படகு உரிமையாளர் நலசங்கத்தினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நியாய விலை கடைகளில் அரிசி கொள்முதல் டெண்டர் முறைகேடு ஊழலில் முதலமைச்சருக்கு தொடர்புள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளருமான சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் இலவச அரிசியில் பெரும் முறைகேடுகள் அம்பலமாகியுள்ளதாக தெரிவித்த அவர், இலவச அரிசி விநியோகத்தில் முறையாக டெண்டர் விடுவது போல் நாடகமாடி சாதகமாக ஒரு வடநாட்டு கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்து அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது என்றும், இதனால் உண்மையாக பயன்பெற வேண்டிய ஏழை விவசாயிகளும் உள்ளூர் அரிசி ஆலைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 2024இல் ரேஷன் அரிசி வழங்கும் டெண்டரில் தங்களுக்கு சாதகமான வடநாட்டு கம்பெனிக்கு ஆதரவாக அவர்கள் மட்டுமே பங்கு பெற்று தேர்வாகும் வகையில் டெண்டர் வடிவமைக்கப்பட்டு அவர்களுக்கே டெண்டரும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், புதுச்சேரியை சேர்ந்த எந்த மில்லும் இந்த டெண்டரில் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்தார். 1 கிலோ அரிசி 47 ரூபாய் 70 பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டு புதுச்சேரி அரசு முதல் 4 மாதங்களுக்கு அரிசி வழங்க நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது மீண்டும் 4 மாதங்களுக்கு அரிசி வழங்கும் டெண்டர் அதே வடநாட்டு நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை நீட்டித்து வழங்கியிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள இந்த அரசு டெண்டரின் கீழ் புதுச்சேரி விவசாயிகளோ புதுச்சேரி அரிசி ஆலைகளோ எந்தவித ஆதாயமும் பெறவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் இருந்து அரிசியோ நெல்லோ கொள்முதல் செய்யப்படவில்லை என்றும், புதுச்சேரியில் தற்போது நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி 100% அண்டை மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு புதுச்சேரியில் வழங்கப்படுவதாக தெரிவித்த அவர், இதனால் புதுச்சேரிக்கு 20 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், இதனை தனிநபர் செய்ய முடியாது என்று சுட்டிக்காட்டி, துறை அமைச்சரான முதலமைச்சர் அதிகாரிகளுக்கும் இந்த சம்பவத்தில் தொடர்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது டெண்டர் வழங்கப்பட்டு அரிசி விநியோகிக்கக்கூடிய வடநாட்டு கம்பெனிக்கு புதுச்சேரியில் தனக்கென்று சொந்தமான அரிசி ஆலையோ கொள்முதல் நிலையமோ எதுவும் இல்லை என்றும், அப்படி இருக்கும்போது புதுச்சேரியில் உள்ள விவசாயிகளை புறக்கணித்துவிட்டு வட மாநில நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது இந்த முறைகேடான டெண்டரை உடனே ரத்து செய்துவிட்டு புதுச்சேரியில் சிறு குறு விவசாயிகள், அரிசி ஆலைகள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து டெண்டரில் கலந்து கொள்ள ஏதுவாக மாற்றியமைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். தற்போது மஞ்சள் அட்டைக்கு வழங்கப்படும் 10 கிலோ அரிசியை 15 கிலோவாக உயர்த்தி தர வழிவகை செய்ய வேண்டும் என்று தெரிவித்த அவர், நியாய விலை அட்டைக்கு 2 கிலோ கோதுமை வழங்கப்படுவதாக உறுதியளித்த நிலையில் தற்போது வரை அது வழங்கப்படவில்லை என்றும், அதனையும் உரிய முறையில் மக்களிடம் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நியாய விலைக் கடை வாடகை பிரச்சினைகள், ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியம் போன்ற அனைத்து நிர்வாக ரீதியான பிரச்சினையையும் சரி செய்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய இந்த இலவச நியாய விலைக் கடை அரிசி திட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாக தெரிவித்தார்.
மேலும் இந்த டெண்டர் முறையாக மீண்டும் செயல்படுத்தப்படவில்லை என்றால் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை முன்பு தாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர்ந்து இந்தியா கூட்டணி குறித்து தங்கள் கட்சி தலைமை முடிவெடுக்கும் என்று தெரிவித்த அவர் தனிப்பட்ட முறையில் தான் சொல்ல முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். ஊழல் புகார் தொடர்பாக காங்கிரஸ் சிபிஐக்கு சென்றால் தாங்கள் அதை வரவேற்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். 15 ரூபா ஊழலா இல்லை அவருக்கு தெரியாமல் அதிகாரிகள் பண்ணிக்கிறாங்களா இல்லை அவரே பண்ணிக்கிறாங்கன்றதை நான் குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அவர் ஒன்றும் மறுக்கிட்டோம், தவறு தான் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் சரியாக வாங்கியிருக்கிறோம், இந்த ரெனியூவல் ரைட்டு தான் அப்படின்னு அவர் சொல்லட்டும். அதை சொல்கிறது எங்களுடைய அச்சம் இல்லை. ஆனாலும் ஒரு பெரிய தவறு, மக்களுக்கு 10 கிலோ கொடுக்குற அரிசியை 5 கிலோ கொடுக்கலாம். நீ சொன்ன 2 கிலோ கோதுமை தரேன்னு சொன்னீங்க, கொடுக்கா விட்டீங்க. பருப்பு போடுறீங்க, போடா விட்டீங்க. இதெல்லாம் இதில் செய்யலாம். ஏறக்குறைய 20 கோடி ரூபான்றது பெரிய தொகை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இன்றைக்கி ரேஷனில் சப்ளை பண்ணக்கூடிய அரிசி முழுமையாக போய் சென்றடையலை. 100% ரெட் கார்டு ஹோல்டர்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா 100% போய் சேரலை. மஞ்சள் கார்டில் இருக்க இவ்வளோன்னு கொடுத்தீங்கன்னா போய் சேரல. 70% தான் சப்ளை பண்ணுறாங்க. மீதி 30% அது எந்த அக்கௌண்ட்டில் வருது? அரிசியை வாங்குறீங்களா வாங்கலையா, இல்லை அரிசியை வாங்கினதை மீந்து மறுமாதம் போகிறீங்களா? இதெல்லாம் அவங்க ஒரு வெள்ளை அறிக்கையாகவே கொடுக்கணும். கடந்த 4 மாதத்தில் என்னோட தொழில 80% மேலே கொடுக்கவே இல்லை. புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மராஜா உடனுரை அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய திருத்தேரோட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த பிள்ளைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜர் உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய 136வது பிரம்மோற்சவ விழா கடந்த 25ஆம் தேதி விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் சிறப்பாக தொடங்கியது. தொடர்ந்து பகாசூரன் வதம், திருக்கல்யாணம் மற்றும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து 6வது நாள் உற்சவமாக திரௌபதி அம்மனின் திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புறப்பட்ட திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்க நூற்றுக்கணக்கான மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்து மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது. தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலர் சிறப்பாக செய்திருந்தனர். மத்திய அரசு தங்களை அட்டவணையின பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி பழங்குடியினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் பூர்வ குடிகளாக இருந்து வரும் மலக்குரவன், காட்டுநாயக்கன், எருகுலா, குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மலக்குரவன் பழங்குடியினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே பாரம்பரிய முறைப்படி தலைப்பாகை கட்டி நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தலைமை வகிக்க மலைக்குரவன் நல்வாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் வரவேற்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். போராட்டம் இடஒதுக்கீடு போராட்டம் நடவடிக்கை உடனடியாக நடவடிக்கை கடந்த ஆண்டு விஷவாயு தாக்குதலில் உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நிவாரண உதவித் தொகையை வழங்கினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி ஏற்பட்ட விஷவாயு தாக்குதலினால் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த விஷவாயு தாக்குதலில் உயிரிழந்த செல்வராணி என்னும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு நிவாரணத் தொகையாக 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சரின் அலுவலகத்தில் உயிரிழந்த சிறுமி செல்வராணியின் உறவினர்களான அண்ணன் அந்தோணிராஜ், பாட்டி மலர்விழி ஆகியோருக்கு முதல் தவணை தொகையாக முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சத்திற்கான காசோலையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் உடனிருந்தனர். போலியாக காப்பீடு கொள்கை தயார் செய்து விபத்து தொகை பெற முயன்ற 6 பேர் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான
கோரக்கேணியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரும் மணலிப்பட்டை சேர்ந்த சச்சின்குமார் ஆகியோரும் கடந்த 2018ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் மணலிப்பட்டு பாலத்தில் சென்றபோது எதிரே வந்த கார் மோதியது. அந்த விபத்தில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சச்சின்குமார் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து மேற்கு போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் விபத்தில் இறந்த ராஜேந்திரனின் மனைவி பத்மினி மற்றும் காயமடைந்த சச்சின்குமார் ஆகியோர் 57 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோரி கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் அவர்கள் தாக்கல் செய்த விபத்து ஏற்படுத்திய வாகனத்தின் காப்பீட்டு கொள்கையானது தனியார் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் அந்த காப்பீடு கொள்கையானது தங்களது நிறுவனத்தினுடையது இல்லை என்றும் போலியாக தயார் செய்திருப்பதும் தெரியவந்தது. அதன் அடிப்படையில் நிறுவன மேலாளர் நேசி அஜித் தங்கள் நிறுவனத்தின் பெயரில் போலி பாலிசியை தயார் செய்தோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் மகிழுந்து உரிமையாளர் லோகநாதன், ராஜேந்திரன் மனைவி பத்மினி மற்றும் அவரது குடும்பத்தினர், மேலும் விபத்தில் காயமடைந்த சச்சின்குமார் ஆகிய 6 பேர் மீது ஆய்வாளர் ஏழுமலை மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் திருத்தேரோட்ட நிகழ்ச்சி முடிவடைந்ததையொட்டி கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டு வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது. புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் பகுதியில் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் தென்னக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்று விளங்குவதுமான கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி விழாவானது ஜூன் 12ஆம் தேதி வரை வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவையொட்டி தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சுவாமி திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முடிவில் இந்து அறநிலையத்துறை அலுவலர் முன்னிலையில் வாலண்டியர்ஸ், பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மூலமாக கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டு திருக்கோவில் வங்கிக் கணக்கில் அந்த பணம் செலுத்தப்பட்டது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக வகுப்பு எடுக்க முடியாத அவல நிலையை போக்க கல்வித்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கோடை விடுமுறைகள் முடிவடைந்து கடந்த ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டது. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு விளையாட்டு ஆசிரியர் உள்ளிட்ட 5 பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் உள்ளனர். 11ஆம் வகுப்பில் 120 மாணவர்களுக்கு விரிவுரையாளர் 2 பேர் மட்டுமே உள்ளனர். வணிகவியல், இயற்பியல் விரிவுரையாளர்கள் கடந்த 6ஆம் தேதி நியமிக்கப்பட்டனர். ஆங்கிலம், கணிதம், வேதியியல், தாவரவியல், பொருளியல், கணினி அறிவியல் பாடங்களுக்கு இதுவரை விரிவுரையாளர்கள் நியமிக்கப்படவில்லை. இதனால் பள்ளி திறந்து 10 நாட்களாகியும் தமிழ், இயற்பியல் வகுப்புகள் மட்டுமே நடத்தப்படுகிறது. போதிய ஆசிரியர்கள் இல்லாததால் வகுப்புகளை எடுக்க முடியாத சூழ்நிலையை சமாளிக்க மாணவர்களுக்கு வாலிபால், கேரம், செஸ் போன்ற விளையாட்டு உபகரணங்களை கொடுத்து விளையாட வைக்கப்படுகிறது. பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்கள் பலர் பள்ளி புதுப்பிக்கும் பணிக்காக தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதனை ரத்து செய்து மீண்டும் பள்ளிக்கு மாற்ற வேண்டும் என்று பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கல்வித்துறைக்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். பாக்கமுடையான்பட்டில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் இலவச கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இயங்கி வரும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் புதுச்சேரி பாக்கமுடையான்பேட்டில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் இலவச கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு சமூக பணிகளை செய்து வரும் தனியார் தொண்டு நிறுவனம் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு இலவச நோட்டு புத்தகம் மற்றும் படிப்பதற்கு தேவையான அனைத்து கல்வி உபகரண பொருட்களையும் வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு புதுச்சேரி பாக்கமுடையான்பட்டு அரசு ஆரம்ப பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தனியார் தொண்டு நிறுவன அமைப்பாளர், பொருளாளர் உள்ளிட்ட தொண்டு நிறுவன நிர்வாகிகள், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சேர்ந்த நபர் போலி பங்கு சந்தையில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பல லட்சம் ரூபாய் பணத்தை இழந்துள்ள சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை தடுக்க துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் மர்ம கும்பலும் பொதுமக்களை நூதன முறையில் ஏமாற்றும் வழக்கமும் அதிகரித்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக கருவடிக்குப்பத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியதை நம்பி
மர்ம நபர் தெரிவித்த பங்கு சந்தையில் 12,23,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே போலி பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது. இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த அவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த நபர் 1,00,000 ரூபாயும், பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த நபர் 55,000 ரூபாய், தட்டாஞ்சாவடியை சேர்ந்த நபர் 1,500 ரூபாய், புதுச்சேரியை சேர்ந்த பெண் 1,200 ரூபாய் என மொத்தம் 5 பேர் 13,80,700 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் இணைய வழி குற்ற சம்பவங்களிலிருந்து எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,295 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.